He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. 24 நீர்மட்ட உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி 23.29 அடியை எட்டியதால் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6498 கனஅடியாக உள்ளது. இந்த நிலையில் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முருகேசன், செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்கள் என்ன? ராதா, சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் முக்கியமானது செம்பரம்பாக்கம் ஏரி. இந்த முறை செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்போது 24 அடி கனஅடி உயரம் கொண்ட இந்த ஏரியில் தற்போது 23.29 கனஅடி உயரம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. எனவே நீர்வரத்து, அதாவது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரக்கூடிய நீர்வரத்து பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கனஅடிக்கு ஒரு வினாடிக்கு 6491 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நீர்மட்டத்தின் உயரம் காரணமாக தற்போது 1000 வினாடிக்கு 1000 கனஅடி நீர் தந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடிநீர் வழங்கும் ஏரி மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளுக்கு விவசாயத்துக்கும் இந்த நீர் பயன்படுகிறது. எனவே தற்போது அணையின் நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டு ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டு வருவதால் தற்போது சரியாக 8 மணி அளவில் 3 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தற்போது ஏரியிலிருந்து, அதாவது 5 மதகுகள் கொண்ட படகுகளில் 2, 4 அந்த படகில் மதகுகள் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டு 1000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா சிறுகளத்தூர், காவனூர், புழுதிவாக்கம் உள்ளிட்ட அடையார் உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நேற்றைய தினமே முன்னறிவிப்பு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது சரியாக 8 மணி அளவில் 1000 கனஅடி தண்ணீர் வினாடிக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சூழலில் தான் நமக்கு ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டார். எவ்வளவு தண்ணீர் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஏரிக்கு வரக்கூடிய பகுதியில் நீர்வரத்து தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை காரணமாக இந்த தண்ணீர் திறந்துவிட்டிருக்கிறது. ராதா, சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் தற்போது திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் கண்காணிப்புல இருக்கிறாங்களாங்க? தொடர்ந்து இந்த நீர்வரத்து, அதாவது அடையார் பகுதியில் கரையோர மக்களை வெளியேற்றும் பணியில் நேற்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. புழுதிவாக்கம், வானூர், சிறுகளத்தூர், திருக்கல்கூர், அதே போல திருநீர்மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி செல்லக்கூடிய நீர்வரத்து பகுதியில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதும் இந்த நீர் திறக்கும் போது 3 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்புடன் தற்போது இங்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. கரையோர மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிற தேவையான நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 1000 கண்ணீர் தான் வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழை, அதாவது ஏரிக்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியில் மழை காரணமாக நீர் அதிகமாக வந்து கொண்டிருந்தால் இது தற்போது 1000 அடி கனஅடி என்பது அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ராதா, செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சுற்றுவட்டார இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளும் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன? செம்பரம்பாக்கம் ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் தண்ணீர் திறப்பு என்றாலே எல்லாத்துக்கும் ஒரு விதமான அச்சம் கடந்த காலங்களில் ஏற்பட்டது. தற்போது அதனால் ஒவ்வொரு முறையும் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறனும் போது முறையாக எச்சரிக்கை அனுப்பப்படுகிறது. குறிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை கடந்த காலங்களில் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையும் நேற்றைய தினமே முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது முறையாக. அதே போன்று இந்த பகுதி மக்களுக்கு காவனூர், திருக்கல்குன்றம் உள்ளிட்ட பகுதிகள், திருநீர்மலை உள்ளிட்ட பகுதி, சிறுகளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்களுக்கு, அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி செல்லக்கூடிய நீர்வழிப்பட பிரிவுகளில் கரையோரம் உள்ள வசிக்கக்கூடிய மக்களுக்கு முறையாக எச்சரிக்கை விடப்பட்டு தற்போது இந்த முறையும் சரியாக 8 மணி அளவில் நீர் திறக்கப்படுவதற்கு முன்பதாக 3 முறை அபாய சங்கின் இந்த நீர் வெளியேற்றப்படுவதற்கு தொடர்பான அபாய சங்கு எச்சரிக்கை விட்டப்பட்டிருந்தால் தற்போது நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. போதுமான அளவில் இந்த கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடக்க பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் போதுமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த சூழ்நிலையில் தான் இன்று காலை 8 மணி அளவில் 1000 கனஅடி வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருந்தால் இதற்கு அந்த 1000 கனஅடி என்பது இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.
ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.